வெட்னஸ்டே மார்க்கெட் ஃபால் ஆன பிறகு எல்லாரும் புட் சைடு தான் இதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் சைடு போகுது அப்படின்னு சொன்னப்போ நான் கிளியராக ஸ்டோரியில் ஒரு விஷயம் போட்டிருந்தேன். அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி செபி ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது என்ன, அது எப்படி நாளைக்கான மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுறதை இந்த அனலைசிஸில் பார்ப்போம். ஃப்ரைடேவுடைய ஆஃப்டர்நூன் போல் செபியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நாங்கள் டிசாஸ்டர் ப்ரிப்பரேஷனுக்காக 2 ட்ரேடிங் செஷனை சாட்டர்டே கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிளியராக இருந்துச்சு. ஃபஸ்ட் செஷனில் லைவ் லொக்கேஷனில் இருந்தோம், செகண்ட் செஷன் ஆல்டர்னேட்டிவ் லொக்கேஷனில் இருந்தும் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு இஷ்யூ பண்ணாங்க. ஆனால் ஆஃப்டர் 8 o'clock நைட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னா, நாளைக்கு ஃபுல் ட்ரேடிங் செஷனாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ராமர் கோயிலுடைய இனாகரேஷன் மண்டே இருக்குது. ஸோ ஹாலிடேவாக அதை டிக்ளேர் பண்ணுறதுனாலன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டோரியில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்போம், இந்தியா ஃபில்டு வித் மித் அண்ட் பிலீஃப். அது ஸ்டாக் மார்க்கெட்டையும் விட்டு வைக்காது. கண்டிப்பாக இந்த ஃபால்லேருந்து இதை மேலே மூவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தது தான். ஸோ டேட்டா அனாலிசிஸ் புட் சைட் ஷோ ஆகுது. பட் எமோஷன்ஸ் எல்லாமே கால் சைட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கால் சைட் எடுத்திருந்தா ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு புட் சைடுக்கான சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் புட் சைடு எடுப்பேன். ஏன்னா ஒரு பிலீஃப் அண்ட் மித் இதை நம்பி மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஆனால் அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். டேட்டா ஓரியன்டாக நீங்கள் இருக்கும்போது ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அது உங்களுடைய சர்வைவல் ரேட்டை ட்ரேடிங்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுடைய வியூவை கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்னா டிஎம் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.